அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்போதும் போல் ஒரு 2-3 விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மனிதன் ஒரு ஒரு சட்டம் ஒன்று போட்டால் அந்த சட்டத்தை அவன் மீறணுன்னே நினைக்கிறான். அவன் மனம் எது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்குதோ அதை மீறணுன்னு தான் நினைக்குது. அப்போ இதை விதிமீறல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எந்த விதி போட்டாலும் அதை மீற தான் நினைக்கிறோம். அது சரியாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப பேரால் முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது நிலையாமையை பற்றி நேற்று சொன்னோம். ஆனால் அது முடிக்கக்குள்ள நிலையாமையை பற்றி பேசி முடிக்க முடியல. அதனால் இன்றைக்கி 2-3 விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருவோம். இந்த விதிமீறல் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விதிமீறல்ங்கிறது இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. விதிமீறல் இல்லாத இடமே கிடையாது. ஏன் இந்த விதிமீறல் நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு நம்ம இந்த விதிமீறலுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம அதுக்குள்ளே போய் ஆராய்ந்து பார்த்தோமானால், விதிமீறலுக்கு காரணம் ஒன்று ஆசை, இன்னொன்று பயம், இன்னொன்று அலட்சியம். இவைகளால் தான் இந்த விதிமீறல் நடக்குது. இந்த அலட்சியங்கிறதுல சோம்பேறித்தனமும் அதுக்குள்ளார சேரும். இப்போ இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் இதுதான். ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் இந்த விதிமீறல் என்பது அதிகப்படியாகவே இருக்குது. இப்போ இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் விதிமீறல் எப்படி இருக்குது அப்படின்னால், இந்த யோகத்தை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் இங்கேயுமே விதிமீறல் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கும் அளவிற்கு இங்கே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு இது பரவாயில்ல, இந்த யோகத்தில் ஈடுபடுறவங்க அதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு 95% பேர் விதிமீறலில் ஈடுபடுறாங்கன்னு வச்சுங்க. இங்கே 90% பேர் விதிமீறலில் ஈடுபடுறாங்க. என்ன ஆன்மீகத்தில், பக்தி மார்க்கத்தில் எல்லாத்துலேயும் ஈடுபடுறாங்க, இவங்க விதிமீறலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னால், நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் பக்தர்கள் தரிசனம் பண்ண போகிறதுலேருந்து, அன்னதானம் வாங்க போகிறதுலேருந்து, எதில் பார்த்தாலும் மனிதன் விதியை மீறதான் முயற்சி பண்ணுவான். ஏன் அப்படின்னா அவசரம், எதுக்கெடுத்தாலும் அவசரம். எல்லாம் வரிசையில் நின்றுருப்பாங்க, ஒருத்தவங்க குறுக்கல்ல போடுவான். அப்போ ஒரு சில பேர் அப்படியே விட்டுடுவாங்க, ஒரு சில பேர் தடுப்பாங்க. இப்போ இந்த ஒரு சில பேர் விட்டுடுறாங்க இல்லையா, விட்டதுனால அவன் முதல்ல போயிட்டு வாங்கிட்டு போயிடுவான். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். அப்போல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது தியேட்டர்லலாம் நிறைய நடக்கும். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள இந்த தியேட்டர்லலாம் என்ன பண்ணுவான், இந்த வருஷத்தில் ரொம்ப பேர் நின்றுட்டுருப்பாங்க. அதில் இந்த அதிகாரம் படைத்த ஒரு ஆள் இருப்பார், உடல் அளவிலையும் இல்லை வேறு அளவுலையும். அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுவார், முதல்ல போய் அந்த கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு போகிற வழக்கம்லாம் இருந்தது. அதே மாதிரி எல்லாத்துலேயும் இந்த விதிமீறல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஹோட்டலில் விதிமீறல், அரிசி கடையில் விதிமீறல், நீங்கள் அரசு அலுவலகங்களில் விதிமீறல், எந்த அலுவலகமாக இருந்தாலும் விதிமீறல். நீங்கள் அரசு அதிகாரிகள், எம்எல்ஏ, அமைச்சர், டோட்டலாக மனித கூட்டம் எங்கெங்கெல்லாம் ஆசையோடு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பயம் இருக்கோ, அங்கங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா விதிமீறல் அப்படின்னு நடக்குது. ஆனால் இந்த ஒரு பெரும் பதவியில் இருக்காங்க இல்லையா,
அந்த விதிமீறல் அங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு கௌரவமாக நடக்கும். நீங்கள் வந்து அது என்ன நீங்கள் வந்து ஒரு எப்படி அதை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மலாம் வந்து ஒரு ஒரு சீனியாரிட்டி பிரகாரம் நம்ம நிற்கிறோன்னு வச்சுங்க. யாரோ ஒரு பெரும் ஆள் வராங்க அப்படின்னா அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு வழி இருக்கும். அவர் மட்டும் ஸ்பெஷலாக அப்படி போவார். அப்போ அங்கே என்ன நடக்குது? அதுவும் ஒரு வகையான விதிமீறல் தான். ஆனால் அந்த பெரும் பதவியில் இருக்கும்பொழுது அதை கௌரவப்படுத்தி அப்படி நடக்குது. கௌரவம் என்ற பேரில் அப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. ஆனால் இயற்கையின் வழியின்படி நீங்கள் பார்த்தீர்களேயானால் அதுவும் ஒரு வகையான விதிமீறல் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நீதித்துறையிலலாம் இது நடக்குது. என்ன அப்படின்னா நிறையா விதிமீறல் வருங்காலத்தில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மாதிரி இந்த நாடு வந்து போயிட்டுருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த ஒற்றுமை உணர்வோட வாழணும், நம்ம வந்து ஒரு 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 அறமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், ஒரு ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், எளிமையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அடிக்கடி வலியுறுத்துவதற்கு காரணமே இந்த விஷயந்தான் இந்த சமுதாயத்தை பெரிதாக மாற்றும். இந்த உலகத்தையே மாற்றும் வல்லன்மை எதுகிட்ட இருக்குன்னா இந்த ஒழுக்க நெறிகிட்ட தான் இருக்குது. இந்த ஒழுக்க நெறி இல்லாமல் இந்த சமுதாயத்தில் பெரும் மாற்றத்தை உங்களால் யாராலையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாருமே ஒழுக்கமாக வாழ்ந்து விட்டால் என்ன நடக்கும்? இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். எல்லாருமே நிம்மதியாக வாழலாம், தெளிவாக நிம்மதியாக வாழலாம். ஆனால் அது நடந்துருமா? இங்கே ஆசை அதிகமாக இருக்குது. அப்போ இந்த அதிகார வர்க்கத்திற்கு இன்னும் ஆசை பேராசையாக இருக்குது. அந்த பேராசையினால் பெரும் பிரச்சனை. இந்த மனிதன், இந்த அதிகார வர்க்கம் படைத்தவர்கள் பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த சாதாரண மனிதர்கள் ஆசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில பேர் தேவை அறிந்து வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். இப்போ இந்த பேராசை பிடித்தவர்கள் இந்த ஆசை பிடித்தவர்களை ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க, அவங்கள மீறி போகிறாங்க. இந்த ஆசை பிடித்தவர் பேராசை பிடித்தவர்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது அவர் அதிகார வர்க்கத்தில் இருக்கார். இந்த தேவைக்கு இருக்காங்க இல்லையா, இவங்களை இந்த ஆசை பிடித்தவர் ஓவர்டேக் பண்ணி போகிறாரு. அதை இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்படி தான் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தவங்க இழுத்து இழுத்து விட்டுட்டு முன்னேறி மேலே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது முதல்ல சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தவங்களை காலை பிடிச்சி இழுத்து தள்ளிட்டு முன்னேறி மேலே போயிட்டுருக்கு. அப்போ இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் எங்கே போகுது, எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசையை நோக்கி போகுது, இந்த மோகத்தை நோக்கி போகுது, இந்த காமத்தை நோக்கி போகுது. நீங்கள் எங்கே பிடிச்சி எங்கே வந்தாலுமே இது எல்லாமே இந்த 3 ஆசைக்குள்ளே தான் போகும். எங்கே போகுதுருக்கு இந்த உலகம் அப்படின்னால், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அதனால தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், இந்த 3 ஆசைக்குள்ளே எல்லாமே அடங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதை மீறி அகங்காரம் இருக்குது. அகங்காரம், வரட்டு கௌரவம், கூலி கௌரவம், ஜாதி, மதம், அதை மீறி நிறையா இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு கேட்டகரி, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அவையெல்லாம் அகங்காரத்தின் வெளிப்பாடுகள், இது எல்லாம் ஆசையின் வெளிப்பாடுகள். இப்படி புரிஞ்சுங்க. அதெல்லாம் அகங்காரத்தோட வெளிப்பாடு, இது ஆசையோட வெளிப்பாடு. இப்படி விதிமீறல்கள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த விதிமீறல்ங்கிறது ஏன் நடக்குது அப்படின்னு நான் சொல்லக்குள்ள நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன அப்படின்னா, இந்த பயத்தினால இந்த விதிமீறல் நடக்குது அப்படின்னு சொன்னேன்.
இப்போ ஒரு பையன் வந்து பொய் சொல்கிறான்னு வச்சுங்க. அப்போ வந்து அப்பாட்ட வந்து பொய் சொல்கிறான். எதுக்காக பொய் சொல்லுவான்? அவர் மேலே ஒரு பயம். ஏன் பயம்? அடிச்சிருவார் அப்படின்னு பயம், கண்டிச்சிருவார் அப்படின்னு பயம். அந்த அடிச்சிருவார், கண்டிச்சிருவார், அடிச்சிருவாருன்ற பயம்தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா வந்து அடிக்காத வரைக்கும் அந்த பயம் இருக்காது. ஒரு குழந்தைய ஒரு அப்பா வந்து அடிக்காமலே வளர்க்குறாருன்னு வச்சுங்க, அவன் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் வளர்ந்து இருப்பான். நீங்கள் வந்து தெளிவாக அதை வந்து புரிஞ்சிக்கணும். அதுக்காக தான் தந்தையிட்ட கண்டிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாயிட்ட அன்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிக்காத பிள்ளை என்னவா மாறிடும்? எப்படி வேணுமோ மாறும். அது எந்த பிள்ளையாக இருந்தால், கண்ணாப்பினான் வாழும் பிள்ளையாக இருந்தால், சரியாக ஒரு குழந்தை வாழுறான் அப்படின்னா அவன் வந்து அம்மாவும் கண்டிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்பாவும் கண்டிக்கணும்னு அவசியம் இல்லை. அது தானாகவே நல்லா வளரும். அப்போ அதுக்கு என்ன இருக்கும்? சுய புத்தி என்று ஒன்று இருக்கும், சொந்த புத்தி இருக்கும், சொல் புத்தி இருக்காது. அப்போ அதை மாதிரி நபர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்கள் எப்படியாவது தடுமாறி அவர்கள் வந்து சரியான வழியை கடைபிடித்து விடுவார்கள். ஆனால் மற்றவர்கள் அப்படின்னால் ஒரு பாடலில் சொல்கிற மாதிரி அப்பா அம்மா கையில் தான் இருக்குது இந்த குழந்தை வளர்ப்பு என்பது. ஏன் அப்படின்னா இன்றையுடைய சமுதாயம் அப்படி இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் அப்படி இருக்குது. நெட்டு இந்த இந்த இன்டர்நெட் வேர்ல்டு ஆகிடுச்சு. இப்போ இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் இங்கே நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ முதல்ல விட இப்போ தான் அவங்கள வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே பாதுகாப்பு தான். இந்த பாதுகாப்பு எதுக்குள்ளே அடங்குது அப்படின்னா அந்த ஒழுக்க நெறிக்குள்ளே தான் எல்லாமே அடங்குது. இந்த கண்டிப்பு, சட்டம், விதிமீறல், விதியுள்ள உட்படுறது, இது எல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒழுக்க நெறிக்காக தான். இப்போ ஒழுக்கன்னு ஒருத்தவன்ட்ட இருந்துடுச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அப்போ இந்த விதிமீறலுக்கு காரணம் என்ன அப்படின்னால், ஒன்று ஆசை, இன்னொன்று பயம், இன்னொன்று அந்த ஆசையை தாண்டி பேராசை, இன்னொன்று சோம்பேறித்தனம். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அலட்சியம், சோம்பேறித்தனம். இதனால் இந்த விதிமீறல் இங்கே வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் தான் இப்படி இருக்குது. சமுதாயத்தில் இதை மாதிரி விதிமீறல்னால இதை மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இந்த யோகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, யோகத்திலையும் இது நடக்குது விதிமீறல். இப்போ ஏன் இந்த விதிமீறல் இப்படி நடக்குது அப்படின்னா, மனம் எப்போதுமே ஒரு கட்டுக்குள்ளே அது சிக்கிக்க விரும்பலை, சுதந்திரத்தையே எதிர்பார்க்குது. தன் மனம் போன போக்கில் அது போகணும்னு நினைக்குது, எண்ணம் போன போக்கில் அது போகணும்னு நினைக்குது, அது ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு துடிக்குது. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், இந்த ஆசை இருக்கு இல்லையா, இந்த மோசமானது இந்த ஆசை. அந்த ஆசைக்கு என்ன இருக்காது அப்படின்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காது. அந்த ஆசையை அது அனுபவிக்கும் வரையில் எதை பற்றியும் கவலைப்படாது இந்த மனம். ஆசை விடாது. ஆசைக்கும் மாயைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மாயையோட ஒரு உருவம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசை. இந்த மாயையின் வழியில் தான் இந்த மனித கூட்டமே சிக்கி தவிக்குது. அதன் வழியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த உலக பிரம்மாண்டத்துக்கு காரணமே இந்த மாயை தான். அப்போ இந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு கட்டுக்குள்ளே அடங்காது. அந்த கட்டுக்குள்ளே அடங்காமல் அது வந்து மீறி போகணுன்னு தான் நினைக்கும். அதனால் அந்த மனதை சுதந்திரமாக விட்டுவிடலாமா அப்படின்னால், சுதந்திரமாக விட்டுட்டோம் அப்படின்னால் அது வந்து தறிகட்டு போயிடும். அப்போ அதுக்கு வந்து ஒரு விதியை போட வேண்டியதாக இருக்குது. அங்கே ஒரு தடுப்பு ஒன்று போட வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆற்றுல தண்ணி வந்துடுச்சு, அந்த தண்ணியை போட்டு தடுத்து விட்டால்தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த கரை உடையாமல் ஒரே சீராக போகும். அப்படி இல்லாட்டினா என்ன ஆகும்? கரையெல்லாம் உடைச்சிட்டு கண்ணாமனான்னு போயிடும். அப்போ அந்த தடுப்புங்கிறது அங்கே ஒரு விதியாக இருக்குது. ஆனால் அந்த தண்ணி என்ன பண்ணும்? ரொம்ப ஃபோர்ஸாக வருதுன்னா அந்த தடுப்பை மீறி போடுறதுக்கு தான் அது பார்க்கும்.
ஆனால் அதையும் மீறி நம்ம தடுப்பு போடுறோம். அதுதான் இங்கே வந்து இந்த மனம் இந்த வேலையை தான் செய்யுது. அப்போ இந்த மனதின் வழி தானே மனிதன் நடக்கிறான். அதனால் என்ன பண்ணுவான்னா அவன் வந்து மீற தான் செய்வான். அதற்கு அடிப்படை காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசை, பயம், பேராசை, அந்த அலட்சியம்தான். இப்போ இது இப்படி இருக்குது அப்படின்னு யோகத்துக்கு நம்ம வந்துட்டோன்னு வச்சுங்க. இப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டாருன்னா, இந்த சட்டத்திட்டங்கள்லாம் யோகத்தில் இதை மாதிரி சாமியாக இதை மாதிரி இவ்வளோ சட்டம் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு ஒரு ரூலை இதை மாதிரி ஏன் போட்டு வச்சுருக்காங்க? மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்றீங்க, இப்படி இருக்கக்கூடாதுன்றீங்க, அப்படி இருக்கக்கூடாதுன்றீங்க, இந்த சட்டம்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த சட்டம் எல்லாம் உங்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த சட்டமெல்லாம் போட்டது. இப்போ ஒரு டிராஃபிக்கில் வந்து உங்களுக்கு சிக்னலே இல்லைன்னு வச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வேகமாக போயிட்டே இருப்பீங்க. நடைபாதையில் போகிற அந்த நடசாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, கிராஸ் பண்ணி அந்தாண்ட போகணும். நீங்கள் கிராஸ் பண்ண விட்டுடுவீங்களா? விடவே மாட்டீங்க. அப்போ அங்கே ஒரு சிக்னல் போட்டு தடுத்து நிறுத்தி அவங்கள அனுப்ப வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த விதிங்கிறது எதுக்காக, இந்த சட்டம்ங்கிறது எதுக்காக அப்படின்னால் ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக தான். இந்த மனித கூட்டத்தை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக தான் இந்த சட்டம் விதியெல்லாம் போடுறது. ஆனால் அதை மீறி தான் இந்த மனம் செயல்பட துடித்து கொண்டு இருக்கிறது. அது அப்படி தான் இருக்கும். அதை ஒரு சரியாக நாம் வந்து என்ன செய்யணும்னா, அது ஒரு குதிரை மாதிரி மனம். அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா, அந்த கடிவாளத்தை பிடிச்சி இழுத்தோன்னா நம்மளை உருட்டி பெரட்டி கடைசிரும். அப்போ அதை நயமாக தட்டி கொடுத்து அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அதை வந்து ஒரு ஒரு புத்திசாலித்தனமாக மிக அறிவுபூர்வமாக சிந்தித்து அதை வந்து கொண்டு போகணும் தன்மையில் நம்ம இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னால் அது உங்களை ஏறி மிதித்து உங்களுக்கு பெரிய ஆபத்தை அது உண்டு பண்ணிடும். இந்த சமூகமாக இருந்தாலும் சரி, யோகமாக இருந்தாலும் சரி. அதனால்தான் யோகிகளும் மகான்களும் இந்த மனதை கட்டுப்படுத்தும் இந்த முறையை தெரியாமல் நிறைய பேர் தவிச்சிருக்காங்க. இப்போ கடைசியில் ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நான் ஏற்கனவே பதிவில் போட்டுட்டேன். இந்த மனங்கிறது ஒரு பெரிய ராட்சசன் பூதம், இந்த பூதத்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதற்கான ஒரு வேலை தான் ஒரு விதமான பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அதுதான் சித்த வித்தை அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதுதான் இந்த மனசுக்கு அந்த மனம்ன்ற பூதம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அது சும்மாவே இருக்காது. எதுவரையிலும் அது சும்மா இருக்காது அப்படின்னால், மனம் ஐம்புலன்கள் வழியாக செயல்படுவதை நிறுத்திவிட்டால் அது வந்து சும்மா இருக்கும். அப்போ ஐம்புலன்கள் வழியாக செயல்படுவதை எப்பொழுது நிறுத்துவது அப்படின்னா, அது ஜீவனில் போய் லயிக்கும் பொழுது. அது எங்கேருந்து புறப்பட்டு வந்துச்சோ அங்கேயே போய் அதை நிறுத்தணும். அதை நிறுத்துவதற்கு சாதாரண மனிதர்களுக்கு தெரியுமா அப்படின்னால் தெரியாது. அதனால தான் இந்த சித்த வித்தை பயிற்சியை நம்ம வந்து கற்றுக்கணும்னு சொல்கிறோம். அப்போ மனம் எங்கே இருக்குது அப்படின்னா, புருவ மத்தியத்தில் இருக்குது. அந்த மனம் எப்படி இருக்குன்னா, உயிரில் இருக்குது, நம்ம ஜீவனில் இருக்குது. அதை இறங்கி நம்ம வந்து நைட்டு வந்து தூங்குறோன்னு வச்சுங்க, தூங்கக்குள்ளே இந்த மனம் என்ன பண்ணும், ஜீவன் கூட போய் லயிச்சு இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு செயல் செய்கிறோமா, ஆசைப்படுறோமா, நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில். கனவு கண்டோன்னா அந்த தூக்கம் இருக்காது, அது இடைப்பட்ட நிலை. அது தூக்கத்தில் கனவு வர்றதுங்கிறது தூக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை, இடைப்பட்ட நிலை அது கனவுங்கிறது. இப்போ மனம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இது எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும், அடங்கிய நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மனதை அடக்குவதற்கான வழிமுறையை இந்த சித்தர்களும் மகான்களும் செய்திருக்கிறார்கள். இது மற்றவர்களுக்கு தெரியுமானா தெரியாது. அதனால தான் இந்த சமூகத்தில் நிறைய தவறுகள் இந்த விதிமீறலினால் தான் நடக்குது, இந்த ஆசையினால் தான் நடக்குது, இந்த பயத்தினால தான் நடக்குது. இது பலவிதமாக இருக்குது. இந்த திருடுகள் உருவாவதற்கு என்ன காரணம், ஆசை. நான் மிக விரைவில் முன்னேறிவிட வேண்டும். அப்போ அவன் பார்க்குறான் இந்த உலகத்தை,
எல்லாமே பணக்காரனாக இருக்கான். அப்போ அவனுக்கு வந்து அவனால் இயலாமை, அவனால் சம்பாதிக்க முடியல, உழைச்சி சம்பாதிக்க முடியல. அப்போ அவன் என்ன யோசிக்கிறான், ஷார்ட்டாக ஏதாவது வழி இருக்கான்னா திருடுறான். அப்போ அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டேன்னா அவன் திருடுவானா? திருட மாட்டான். அப்போ அதற்கான இந்த சமுதாயமும் இந்த சிந்தனையும் எல்லோருக்கும் எல்லாம் இங்கு சமமாக கிடைக்கும் ஒரு நிலையும் உருவாகுமா அப்படின்னால் உருவாகும். அந்த நிலை யோகத்தினால் மட்டுமே இதான் சாத்தியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற யாராலையாவது சாத்தியமா அப்படின்னா சாத்தியமே இல்லை. அதுவும் இன்றைக்கி நடந்துருமா இந்த யோகத்தில்? அந்த மாதிரி ஒரு மாற்றம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் அது நடக்கும், அது பல்லாயிரம் வருடங்கள் ஆகும். இப்போ நான் கூட்ட உடனே நீங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு வந்து அது எப்படி இதெல்லாம் மாற்றணும், என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள், நாளையிலேருந்து அந்த பணியை தொடங்குவோம், நம்மளோட வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றுவோம், நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு எத்தனை பேர் வந்துட்டீங்க? எத்தனை பேர் தொடர்பு கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? யாருமே கிடையாது. அப்போ இதெல்லாம் என்ன கேட்குறோம், அவங்க சொல்கிறாங்க, அதை கேட்டு காதில் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். சில பேர் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ட்டு அப்படி போகிறது உண்டு. இதெல்லாம் நடந்து தீரும், ரொம்ப லேட்டாகும். அப்போ சக்தி யுகம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சக்தி யுகங்கிறது என்ன? நல்லவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு சக்தி யுகன்றது. சத்தியத்தை அதிகமாக மதிக்கக்கூடிய அந்த யுகத்துக்கு தான் சக்தி யுகம்னு சொல்கிறோம். அது மாறுவதற்கான சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத போக போக நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு அலட்சியம், இயலாமை. நம்மளால் இது முடியாது. ஏன் முடியாது? மனிதன் நினைத்தால் எல்லாத்தையும் பண்ண முடியும். அதற்கு நமக்கு என்ன வேணும்? தெரியாதுன்னு பார்க்கணும், தெரிஞ்சதுன்னு பார்க்கணும். தெரிஞ்சதை தெரியாத மாதிரி பேசுகிறதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படி தான் இந்த மனித இனம் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உள்ளதை உள்ளபடி பேசி உண்மையாக பழகி உண்மையை பேச ஆரம்பித்தீர்களானால், இப்படியே ஒருத்தொருத்தவர்களாக மாறினீங்கன்னா இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த ஆசையற்ற உலகமாக, பேராசையற்ற உலகமாக இதை மாற்றலாம். ஆசை இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. அது தேவையான ஆசையாக இருக்கணும், ஒரு அர்த்தமாக இருக்கணும் அந்த ஆசை. அதனால் இப்படி இந்த விதிமீறல் இருந்துக்கிட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு நபர் கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, என்ன நீங்கள் இது மாதிரி யோக மார்க்கத்தில் இது மாதிரிலாம் செயல்படணுன்றீங்க, நீங்கள் இதை சாப்பிடக்கூடாதுன்றீங்க, அதை சாப்பிடக்கூடாதுன்றீங்க, இப்படி போகக்கூடாதுன்றீங்க, அதெல்லாம் நம்மளால் முடியாது. நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள், நான் என்னோடய செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அதில் யோகத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னால் அது சாத்தியமா அப்படின்னால், உங்கள் மனதை நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுதே அது என்ன செய்யுது? உங்களை ஏமாற்றி பலவிதமான இடர்பாடுகளை உண்டாக்குறது. அதன் வழியில் நீங்கள் போனீர்களானால் அது என்ன பண்ணும்? உங்களை அகல பாதாளத்தில் போய் தள்ளிடும். அங்கே தள்ளாமல் உங்களை மீட்பதற்காக உங்கள் வழிமுறையை மாற்றி உங்களை மேல்நிலையை அடைய செய்வதற்காக தான் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே. அதையும் நான் மீறி பண்ணுவேன் அப்படின்னால் அது உங்களை உடலை சார்ந்தது. ஆனால் இந்த விதிமீறல்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளம் வயதில் அதிகமாக நடக்கும். ஒத்துக்கவே மாட்டோம். விதி மீறினா என்ன அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். ஒருத்தன் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்க, அப்போ அவனுக்கு அந்த உணர்வு இருக்காது. நுரையீரல் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான்? ஆகா, இதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் புரிஞ்சிப்பான். அனுபவம் தான் ஒரு பெரிய பாடத்தை உண்டாக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நெருப்பு சுடலாம் சொல்லக்கூடாது, சுட்டுடணும். ஒரு தடவை சுட்டு காமிச்சிடணும், அதுக்கப்புறம் தொடாது. அப்போ இப்படி தான் இருக்குது. நம்ம வாய் வழியாக சொல்லும் பொழுது அவர்களை இந்த மனித கூட்டம் உணராது. அதை நிரூபித்து காட்டும் பொழுது தான் அவர்கள் உணர்ந்து அதை செய்வதை விடுகிறார்கள். சில நேரங்களில் இந்த மனம் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது விட முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த டீ காஃபியை விட முடியாமல் தவிப்பவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? இந்த காமத்திலிருந்தும் மோகத்திலிருந்தும்
விடுபட முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்படி பல பழக்க வழக்கங்கள் இருந்து இவங்க அடிமைப்பட்டு இந்த மனித கூட்டம் கிடக்குது. இதுலேருந்து இவங்களால் விடுபட முடியுதா அப்படின்னா முடியல. பழக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒன்று செய்கிறோம், அது பேர் பழக்கம் கிடையாது. அதை டெய்லி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பழக்கம் அப்படின்னு சொல்கிறது. அடிக்கடி பண்ணுறது, டெய்லி பண்ணுறது, இதுக்கு பேர் தான் பழக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பழக்கம் எப்படி இருக்கணும், எப்படி எதனால் தீய பழக்கம் நல்ல பழக்கம் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் மற்றவர்களுடைய மனதையும் மற்றவர்களுடைய உடலையும் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மனதையும் சரியாக வைத்திருக்கிறதோ அது எல்லாம் நல்ல பழக்கம். எது தீயதாக இருக்கிறதோ அதெல்லாம் கெட்ட வழக்கங்கள். அப்போ உங்களை உடம்பை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டங்கள் இந்த விதியெல்லாம் போட்டதுக்கு காரணம். உங்களுக்கு உடம்புக்கெல்லாம் பாதிப்பு இல்லை, மனசுக்கெல்லாம் பாதிப்பு இல்லை அப்படின்னால் அந்த விதியெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் பாதிப்பாக இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்தவர்கள், அந்த வழியில் நடந்தவர்கள் உணர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த விஷயத்தை சொன்னாங்க. அப்போ இங்கே 2 தரப்பினர் இருக்காங்க. இந்த 2 தரப்பினர்னால தான் இங்கே வந்து பயங்கர குழப்பம். ஒரு ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அங்கே வந்து எதிர் வீட்டில் ஒருத்தவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அவரை பார்த்து அந்த குடிப்பழக்கத்தை நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த எதிர் வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்கும். அவர் என்ன பண்ணுவார், நடு ரோட்டில் விழுந்து கிடப்பார். அந்த அம்மா தூக்கிட்டு வரும். சரியாக சாப்பிட மாட்டார். அவர் நோய் பலவிதமான அந்த குடிப்பழக்கத்தின பலவிதமான நோய்கள் அவருக்கு இருக்குது. இப்போ இதையெல்லாம் பார்த்து இந்த தம்பி என்ன பண்ணுறான், இதை நம்ம குடித்தா நமக்கு வந்து பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு நினச்சி அவன் வந்து குடிக்கலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் எழுத்தாப்பில் இருக்கிறத பார்த்து தவறான அவர் செயல் செஞ்சதை நம்ம செஞ்சால் நம்ம அதுமாரி தான் ஆகும் அப்படிங்கிற பழக்கம். ஆனால் இந்த பையன் அண்ணன் அவர் கூட பழகி இருந்ததுனால, நெருக்கமாக பழகி இருந்ததுனால அவன் அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி விட்டான். அப்போ அது என்ன ஆச்சு அப்படின்னா, அவரு கூட இவர் பழகினதுனால அவரோட அடிமைத்தனம், அவரோட பழக்கம் இவர்கிட்ட ஒட்டிக்கிச்சு. அப்போ இந்த தம்பி போல் இந்த உலகத்தில் எல்லாரும் இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. ஆனால் அண்ணன் போல் இருந்துட்டால் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இது. அதுக்காக தான் நான் சொன்னேன், மனதை சரியாக கையாளும் திறன் படைத்தவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவர்கள் எப்படியாக இருந்தாலும் தப்பித்து கொள்வார்கள். மனதில் வழி நடப்பவர்களுக்கு எப்பொழுதுமே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த விதிமீறல் தான் உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது. நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்க போகும் வரை விதிமீறல் தான் இங்கே நிறைந்து கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அடுத்தது இந்த நிலையாமைக்கு வருவோம். இந்த நிலையாமைங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ எதெல்லாம் நிலையாமை, எதெல்லாம் நிலையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்கள் இருக்குது இல்லையா, எல்லாமே நிலையாமை தான். எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறதா, மாற்றத்துக்குரியதான். எல்லாத்துக்குமே ஒரு பரிணாம வளர்ச்சி உண்டு. ஒன்றுலேருந்து ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மரம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆயுள் காலம் இருக்கும். அது முடிஞ்சோன்னா அது சருகாகி அந்த இலையெல்லாம் உதிர்ந்து அதுவும் மண்ணாயிடுது. ஒரு மனிதன் இருக்கிறான், இந்த மனிதனோட உயிர் போயிடுது, அவன் உடலை புதைக்கிறாங்க, கடைசியில் அது புழுவாக மாறி அப்புறம் அதுவும் மண்ணாக மாறிடுது. அப்போ இப்படி எதுவாக இருந்தாலும் அது என்ன ஆகுது, மாற்றத்துக்குரியது. எங்கேருந்து உருவாகுதோ அங்கேயே அது போய் முடிஞ்சிடுது.
அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களுக்கும், எல்லா நட்சத்திர கூட்டங்களுக்கும், எல்லாத்திற்குமே ஒரு ஆயுள் காலம் உண்டு என்பதை இந்த அறிவியல் விஞ்ஞானம் சொல்லுகிறது. அந்த அறிவியல் விஞ்ஞானம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறது. 100 வருடங்களுக்கு முன்பு ஒருத்தவர் ஒன்று சொல்கிறாரு, அதை 100 வருடங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தவர் மறுக்கிறாரு. அதுவும் உண்மையாக இருக்குது, இதுவும் உண்மையாக இருக்குது. சில நேரங்கள் அவர் சொன்னது பொய்யா இருக்குது, அதுக்கப்புறம் இவர் சொன்னது சரியாக இருக்குது. இப்படி இது மாற்றங்கள் நிறைந்ததாகவே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை சரியாக இதுதான் முடிவு என்று யாராலையும் சொல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்குது. ஆனால் இப்படி இருக்கும் இந்த நிலையில் மகான்களும் சித்தர்களும் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அணுக்களின் தொகுப்பே இந்த பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அணுக்களின் தொகுப்பே நம் உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பலவிதமாக இதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இந்த உடல்ங்கிறது கோடிக்கணக்கான செல்களால் அணுக்களால் ஆனது அப்படின்னு, அதோட கூட்டமைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஞ்ஞானிகள் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ மெய்ஞானம் எப்படி இருக்குது, விஞ்ஞானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த உயிரை பற்றிய தகவல்கள் நிறைய விஷயங்கள் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க இன்றளவும் இயலவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த உயிரோட தன்மை அப்படிப்பட்டது. அப்போ இந்த மாற்றம்ங்கிறது எல்லாத்துலேயும் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பரிணாம வளர்ச்சியை நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பரிணாம வளர்ச்சியை நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த பரிணாம வளர்ச்சியில் தான் நாம் வந்து படிப்படியாக முன்னேறி இந்த மனித கூட்டம் உருவாகியிருக்கு. இப்படி ஒரு செல் உயிரி, 2 செல் உயிரி அப்படி மாறி மாறி வந்து கோடிக்கணக்கான அணுக்களால், கோடிக்கணக்கான செல்களால் ஆன இந்த மனித கூட்டம் இதுக்கு பல லட்சம் வருஷம் ஆயிருக்கு. இன்னும் மாற்றங்கள் உருவாகிறதுக்கு பல லட்சம் வருஷம் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இது ஒவ்வொரு இதுக்கும் மாறுபடுது இல்லையா. இப்போ இங்கேருந்து இங்கே இருக்கோம், நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம். சிங்கப்பூர் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது, இல்லை 1 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. இப்போ அதை தாண்டி போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. அதை தாண்டி போனால் 3 மணி நேரம், 12 மணி நேரம், இப்படி இந்த போக போக அந்த டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கு இல்லையா. அதே போல் இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கும் நமக்கும் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, வேறுபாடுகள் நிறையா இருக்குது. இந்த கால அளவு மாற்றங்கள் நிறையா இருக்குது. இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். கால அளவு மாற்றங்கள் நிறையா இருக்குது. அப்படியும் ஒரு சில பேருக்கு புரியாது கால அளவு மாற்றங்கள்னால் என்ன அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 7 உலகங்கள் இருக்குது, 7 பூமி இருக்குது அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பூமியில் ஒருத்தவங்க வாழுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அங்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 100 வருஷம் வாழுறோம் இல்லையா, அந்த 100 வருஷம் வாழுறத அவங்க 10 நாள் கணக்கு வரும். இப்போ நம்ம 100 வருஷம் வாழுறத அவங்க 10 நாளில் வாழ்வாங்க. இன்னொரு இடத்துல நம்ம 100 வருஷம் வாழுறது 1 நாள். இந்த கால அளவுகள், இந்த மாற்றங்கிறது இங்கே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து சொல்கிறது உண்டு, என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாக இருந்தால் அவன் வாழ்வதற்கே இங்கே ஆசைப்படுவான். ஒரு மனிதனுக்கு துன்பம் அதிகமாக இருந்தால் இங்கு வாழ்வதற்கு அவன் விரும்பவே இல்லை என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது. அப்போ புத்தர் என்ன சொல்கிறார், இந்த உலகமும் சரி இந்த மனிதர் கூட்டமும் துன்பங்கள் அதிகமாக நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். இந்த ஜோதிட சாஸ்திரப்படியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
அதில் வந்து துன்பம் அதிகமாக இருப்பதற்கான வழிமுறைகள் தான் இந்த ஜோதிடத்தில் இருக்குது. அந்த ஜோதிடத்துக்குள்ளே நம்ம போக வேணாம், அது ஒரு தனி சாப்டராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது ஒரு தனி சாப்டராக பார்ப்போம். யோகத்தை பற்றி பார்த்துட்டு அப்புறம் மருத்துவத்தை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது, அப்புறம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஆனால் யோகத்தை இன்னும் குறுகிய காலகட்டத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ற பட்சத்தில் நம்ம வந்து யோகத்தை பற்றி பேசுகிறத நிறுத்த போகிறோம். ஏன் அப்படின்னா பேச வேண்டியது ஓரளவுக்கு பேசியாச்சு. அப்போ இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொன்னீங்கன்னா அதற்கான விளக்கங்கள்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவிட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வைத்தியத்துக்கு போகலாம், அதுக்கப்புறம் ஜோதிடத்துக்கு போகலாம். ஆகவே இந்த நிலையாமை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தர் சொன்ன மாதிரி, இந்த ஜோதிடத்தில் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் அதிகபட்சமான துன்பங்கள் தான் இங்கே நிறைந்ததாக இருக்குது. அப்போ இந்த துன்பங்கள் அதிகமாக ஒரு மனிதன் அனுபவிச்சானா அவனுக்கு வாழறதுக்கு பிடிக்குமா அப்படின்னா பிடிக்காது. அப்பப்போ அவன் வந்து வாழறதுக்கு கொஞ்சம் பிடிக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னால், இந்த துன்பத்திற்கு நடுவில் இவன் ஆசைகள் 1-2 ஆசைகள் அவனுக்கு நிறைவேறுது. அந்த ஆசையின் வழி அவன் என்ன நினைச்சானா அது நிறைவேறுது. இந்த ஆசையின் வழி சில விஷயங்களை அவன் அனுபவித்து விடுகிறான், சில இன்பங்களை அனுபவித்து விடுகிறான், இல்லை நுகர்ந்து விடுகிறான். இப்படி அப்பப்போ விட்டு இந்த இன்பம் அப்பப்போ வந்துட்டு போகக்குள்ள அவன் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு முற்படுகிறான். ஆனால் இதையெல்லாம் சிந்திப்பதற்கு இந்த மனித கூட்டத்திற்கு அதிகம் உங்களுக்கு நேரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால, இந்த இன்டர்நெட் வளர்ந்ததுனால இதையெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருது. இதில் வந்து நிறைய நல்லதும் நடக்குது. இந்த யூடியூபு, இந்த இன்டர்நெட்டு, இந்த கூகுள் இதெல்லாம் இருக்கிறதுனால நிறையா விஷயங்களும் நமக்கு கிடச்சிருது. நல்ல விஷயங்களையும் கிடச்சிருச்சு, கெட்ட விஷயங்களையும் கிடச்சிடுது. ஆனால் யாராருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இப்போ இங்கே பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவர் கேட்குறார். அப்போ அதை மாதிரி நம்ம வந்து தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. நீங்கள் வந்து ட்ரங்கால் போட்டு பேசணும். ட்ரங்கால் போட்டு பேசுனா கத்தி தான் பேசணும், கேட்கவே கேட்காது. சில நேரத்தில் கிளைமேட்லாம் சரியில்லைன்னா சுத்தமாக கேட்காது. ரொம்ப விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாத ஒரு காலம் எல்லாம். அந்த விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாத காலத்தில் ஒரு விதமான நிம்மதி இருந்துச்சு. இந்த விஞ்ஞானம் அதிகரித்ததால் இந்த அவசரம், இந்த விதிமீறல், தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறையா ஆயிடுச்சு. தேவையான விஷயங்கள் எல்லாம் இங்கே வந்து கம்மியாயிடுச்சு. அந்த தேவையான விஷயங்களுக்குள்ளாரையே வாழ்ந்தது அந்த காலம். தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக வாழ்வது இந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அதனால் நன்மை தான் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னால், இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தினால் அதிக நன்மை நடப்பதாக உங்களுக்கு தெரியும். ஆனால் நிம்மதி போயிடுச்சுங்கிறது அங்கே உண்மையாக இருக்குது. சரி, இப்போ இந்த நிலையாமைக்குள்ளே நம்ம வந்து வருவோம். இப்போ இந்த நிலையாமை தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாமாவும் இருக்குது. சில மதங்கள், இப்போ புத்தர்ன்றவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுள் இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. கடவுள்லாம் இல்லை, ஆன்மாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஒரு சில மதங்கள் கடவுளை மறுக்கிறது. இந்த ஓஷோவும் கடவுளை மறுக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமணமும் இந்த கடவுளை மறுக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் எல்லாம் விஞ்ஞான ரீதியாக போகிறவர்கள், விஞ்ஞானத்தை அடிப்படையாக அவர் வந்து போகிறவங்க. இப்போ நம்மளும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானத்தை தான் நம்மளும் அடிப்படையாக எடுத்துக்கிறோம். ஆனால் மெய்ஞானம் உயர்வானது, விஞ்ஞானம் தாழ்வானது. எல்லா விஷயங்களும் விஞ்ஞானத்துக்கு தெரியாது, எல்லா விஷயங்களும் மெய்ஞானத்திற்கு தெரியும்.
மெய்ஞானம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடித்த விஷயங்களை எல்லாம் இந்த விஞ்ஞானங்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இந்த தமிழ் என்ன செஞ்சுருக்கு, இந்த ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க, சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் அளவிட முடியாத பொக்கிஷங்களை இங்கே வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஞானிகள் நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்கு சும்மா தெளிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க. இல்லை, தெளிக்கலை. இப்போ ஒருத்தர் ஒரு பதிவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த வள்ளலார் வந்து மீண்டும் வரமாட்டார், அவர் மனம் நொந்து தான் அவர் வந்து போனார், என்னை பயன்படுத்திக்கல இந்த மக்கள் அப்படின்ட்டு தான் போனார் அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் அந்த பதிவில் ஒன்று போடுறாரு. அவர் வந்து வயசில் எப்படி என்னன்னு தெரியல, ஆனால் மீண்டும் வருவார் அப்படின்ற அவர் ஒரு நம்பிக்கையோடு போடுறாரு. இது எப்படி அவர் வருவார் அப்படின்னு கேட்டிங்கனால், நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லோருடைய ஜீவன் இருக்கு இல்லையா, எல்லாரோட உயிரும் இருக்கு இல்லையா, அது எல்லோரோட உயிரும் உயிர்த்தன்மையில் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ சித்தர்கள் கூட்டம் இருக்குது. இப்போ ஒரு சித்தர் இருக்கார், அவரோட மனநிலையும் இன்னொருவரோட சித்தர்கள், உண்மையான சித்தர்களை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ இவர்களோட மனநிலை வேறு வேறு மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. எல்லாரோடைய மனநிலையும் ஒன்றாக தான் இங்கே இருக்கும். அப்போ இன்னொரு வள்ளலாரே நீங்கள் ஏன் தேடுறீங்க? உங்கள் வள்ளலாரே இங்கே வந்துடுறாருன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வள்ளலார் மீண்டும் வந்துட்டார், இப்போ சிவானந்த பரமஹம்சர் மீண்டும் வந்துட்டாருன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த பாடல்கள்லேருந்து 1-2 சந்தேகங்கள் இருக்கும், நீங்கள் கேட்கலாம். இல்லை சில விஷயங்கள் இதை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வள்ளலார் வந்தார், இப்போ வந்து நீங்கள் ஏன் திருமணம் பண்ணீங்க, மனைவியை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்ல போகிறாரு. எங்கள் குருநாதர் சொன்னார், அதனால் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சில காரணங்களை சொல்லுவார். இப்போ சிவானந்த பரமஹம்சர்கிட்ட நம்ம வந்து சித்தவேதம் ஒரு நூல் மட்டும்தானே நீங்கள் எழுதியிருக்கீங்க, இன்னும் சித்த வித்தை நுட்பங்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் எழுதியிருந்தால் அந்த மக்களுக்கெல்லாம் நிறையா உதவியாக இருக்குமே. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தவேத கருத்துக்களே போதுமானது, இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா ப்ராக்டிக்கலாக, இதுவே ஒரு பெரிய விஷயம், இதுக்கு மேலே நீங்களாக கண்டுபிடிச்சிக்கணும், எல்லாத்தையும் உங்களுக்கு நானே கொடுத்துட மாட்டேன். வாழைப்பழத்தை உரித்து வாயில் வச்சுட்டேன், ஆனால் நீங்கள் தானே மென்று சாப்பிட்ணும் நல்லா, அதையும் நானே கூழாக்கி உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னால் அது இல்லை. இந்த அளவுக்கு அவங்க கொடுத்ததே பெரிய விஷயம். இப்போ இந்த திருவருப்பாவில் 6ஆம் திருமுறையில் அவர்கள் வந்து கொடுத்ததே பெரிய விஷயம். அதையும் மீறி அவர் வந்துட்டால் என்ன பண்ண முடியும், என்ன செஞ்சிருவார்? அவர் இருந்த காலத்திலே மாற்றம் ஒன்றும் பண்ண முடியாமல் தான் அவர் மனம் வந்து போயிட்டார். அப்போ அவர்களோட வழித்தோன்றல்களாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவர்கள் என்ன விட்டுட்டு போனாங்களோ அதை தான் நம்ம தொடர்றோம். இப்போ நம்ம சொல்கிறதையே கேட்க மாட்டாங்களே, நம்மளும் நிறைய விஷயங்களை ஆராய்ந்து நிறைய நூல்களை ஆலோசனை பண்ணி அதை படித்து அதிலேருந்து சில விஷயங்களை கிரகித்து அதில் எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் நீக்கிட்டு சரியான விஷயங்களை எடுத்து உங்களுக்கு எளிமையாக புரிகிற அளவுக்கு, சில விஷயங்கள்லாம் புரியாமல் இருக்கக்குள்ள அதை மிக எளிமையாக உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு அழகாக வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இந்த உருவ வழிபாடெலாம் வேணாம், இதெல்லாம் நமக்கு நேரங்காலம் இல்லை, டைமிங் இல்லைங்க, நம்ம வந்து முன்னேறி வேகமாக போகணும், ஏன்னா ஏற்கனவே நம்மளோட காலங்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ அவர்கள் விட்ட பணியை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் வந்தாலும் இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை தான் அவரும் செய்ய போகிறாரு. இப்போ எனக்கு அப்புறம் ஒருத்தவர் வராருன்னு வச்சுங்க, நான் விட்ட பணியை அவர் தொடருவார். இப்போ இந்த கூட்டத்தில் இவர் வழியாக வந்தவர்கள் தான், ஆனால் இவர்கள் அதற்காக வள்ளலாரையும் என்னையும் ஒன்றாக நான் கூறவில்லை. ஆனால் அவர்களுடைய எண்ண ஓட்டமும் கருத்துகளும் அவர்களுடைய நுட்பங்களும் யோகங்களும் அதை நம்மளை சார்ந்தே அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ நம்ம என்ன யோசித்தோமோ நான் இப்போ ஒரு வள்ளலார் என்ன யோசித்தாரோ அதுதான் நான் யோசிக்கிறேன். இப்போ சிவானந்த பரமஹம்சர் என்ன யோசித்தாரோ அதுதான் நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் கொடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம். அதில் சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், நுட்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அப்போ இப்போ வந்துட்டால் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பயன்படுத்திக்க போகிறதில்ல. அவர் சொன்னால் நீங்கள் கேட்டுற போகிறீங்களா என்ன? அவர் உங்கள் ஒரு ஆசை, உங்கள் விட முடியாத ஒரு ஆசையை விடுங்கன்றார், விட்டுருவீங்களா என்ன? காலங்காலமாக எல்லா சித்தர்களும் எல்லா மகான்களும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லா ஆசையும் விட்டுட்டிங்களா என்ன? இதெல்லாம் யாரும் இங்கே விடுவதற்கெல்லாம் தயாராக இல்லை. யாரையும் யாராலையும் இங்கே மாற்ற முடியாது. நீங்களால் மாறினால்தான் உண்டு என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெளிவாக தெரியும், நீங்களும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நிலையாமை என்பது இந்த உலகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாமே நிலையாமையை தான் இருக்குது. அப்போ இங்கே எது நிலையானதாக இருக்குது, மாறாமல் ஒன்று இருக்குது எது அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய ஜீவன். இது மாறாமல் அப்படியே இருக்குது. அந்த ஜீவன் செய்யும் பாவம் புண்ணியம், அதுவும் அந்த ஜீவனில் அதை எடுத்துக்கிட்டு தான் போகுது. நீ நல்லது செஞ்சீங்கன்னா நல்லதும், கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டதும், அதுவும் மாறாது. அதுலேருந்து தப்பிக்கவும் முடியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னால், இறைவனுக்கு ஏதாவது நம்ம வந்து ஏதாவது செஞ்சிட்டா அவர் வந்து இதுலேருந்து தப்பிச்சு விட்ருவார். முதல்ல அவர் தான் உங்களுக்கு அதன்படி தண்டனை கொடுத்தாலும், நல்லது செய்யணுன்னாலும் உங்களுடைய கர்மாப்படி தான், நீங்கள் செய்ததின் விளைவாக தான் அவரால் செய்ய முடியும் என்பதற்கும் முதல்ல வழிவகுத்தவரே அவர் தான். அதை செய்யறதுக்கு துடிக்கிறவரும் அவர் தான். அவரே அதை வந்து மீறி செய்ய மாட்டார். இந்த இயற்கையோட நியதி என்று ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இந்த கடவுளுக்கு மறு பெயர், மறு உருவம் எது அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த உண்மை என்பது தான் இந்த கடவுளோட மறு உருவம். இந்த இயற்கை நியதி தான் அவரோட நியதி. இந்த இயற்கை நியதி தான் கடவுள் அப்படின்னு வச்சுங்க. இதுலேருந்து அவர் தான் இந்த சட்டங்கள்லாம் போட்டார். அவர் மீறுவாரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்திட்டம் மாதிரி நினைக்காதீங்க. அந்த சட்டத்திட்டம் முற்றிலும் மாறுபட்டது. அது எல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. எதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பொய், எதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே உண்மையாக இருக்குது. அப்போ இங்கே வந்து நிலையாக இருப்பது இந்த உடலுங்கிறது நிலையாமை, இது அழியக்கூடியது, மாற்றத்துக்குரியது. இந்த ஜீவன் இருக்கு இல்லையா, இந்த ஜீவன் தான் நிலையானது. அங்கே ஒரு பெரிய ஜீவன் இருக்குது, அதை பரமாத்மான்னு சொல்லுவோம். இங்கே ஒரு சின்ன ஜீவன் இருக்குது, இது ஜீவாத்மான்னு சொல்லுவோம். இந்த பரமாத்மாவை விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்வதில்லை. இந்த சில மதங்கள் அதை ஒப்புக்கொள்வதில்லை. சிவானந்த பரமஹம்சர் கடவுளை பற்றி அதிகமாக பேசவும் இல்லை. ஆனால் நம்ம வந்து கடவுள்ன்ற ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம். நீங்கள் வந்து முன்னாடி வீடியோவை பாருங்கள், ஒரு 2வது 3வது வீடியோவை கடவுள் யார் அப்படின்றது தான் பேசியிருப்போம். மீண்டும் அதை பற்றி நான் வந்து கொஞ்ச நாளில் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். 2-3 நாளில் அது சம்மந்தமாக நான் பேசுகிறதுக்கு முயற்சிக்கிறேன். ஏன்னா மீண்டும் அதை தெளிவுபடுத்தினா தான் நல்லா இருக்கும் போல் தோணுது. நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க அந்த கடவுள் யார் அப்படின்ற அந்த வீடியோவை. அதனால் மீண்டும் அதை வந்து போடுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். இப்போ வந்து இந்த உயிர் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையே கண்டுபிடிக்க முடியாத இந்த விஞ்ஞானம் திணறுது. இப்போ நம்ம சொல்கிறோம், சிவானந்த பரமஹம்சர் சொல்லிட்டார், உயிருங்கிறது எங்கே இருக்குது, ஜீவன்னா புருவ மத்தியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை நிறைய பேர் இங்கே ஒத்துக்கிறதே இல்லை, விஞ்ஞானிகள் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் உயிர் இருக்கிறத ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த உயிருங்கிறது உடலை விட்டு வெளில போகுதுங்கிறத ஒத்துக்கிறாங்க. அதோட எடை இருக்கு இல்லையா, உயிரோட எடை சரியாக யாராலையும் இங்கு சொல்ல முடியவில்லை என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது. இவன் உடம்புல ஒரு மனுஷன் சாகுறான், சாகக்குள்ளே இப்போ சாக போகிறான், அடுத்த செகண்ட் அவன் சாக போகிறான். இந்த செகண்டு எடை போட்டிங்கன்னா அந்த இடம் அப்படியே இருக்குது. அடுத்த செகண்டு அவன் செத்ததுக்கப்புறம் எடை போட்டிங்கனாலும் அந்த இடம் அப்படியே இருக்குது.
அப்போ இந்த உயிரோட எடை, அந்த உயிருங்கிறது எது, இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக உள்ளது. இதையெல்லாம் மெய்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த விஞ்ஞானிகளால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதான்னா கண்டுபிடிக்க முடியல. அவன் என்ன பண்ணுறான், அவனை கண்ணால் பார்க்குறது, அவன் உணர்ந்தது தான் அவன் உண்மைன்னு ஒத்துக்கிறான். அவன் உணராத எதுவும் உண்மைன்னு ஒத்துக்கிறது இல்லை. சில விஷயங்கள்லாம் உணராமல் தான் நம்மளால் உணர்ந்தவர்கள்ட்டேருந்து எடுத்து சொல்ல முடியும். ஆனால் சில விஷயங்களை நாம் தெளிவாக குறிப்பிட்டு விடலாம். இப்படி இருக்குது சில விஷயங்கள் எல்லாம். நம்ம சில விஷயத்துக்கெல்லாம் ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஆனால் இதையே பலவீனமாக சில பேர் பயன்படுத்துவது உண்டு. நம் வேதங்களில் அப்படி தான் சொல்கிறோம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும், பொய் சொல்லிருக்கோமா உண்மை சொல்லிருக்கோமா ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்ற சுதந்திரம் அந்த காலத்திலலாம் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ ஆகவே இந்த உடலுங்கிறது நிலையாமை, இந்த உயிருங்கிறது தான் நிலையானது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.